வணக்கம். நாலடியார் பாடல் எண் 285. பிறந்த குலம் மாயும், பேராண்மை மாயும், சிறந்த கல்வியும் மாயும், கரங்கு அருவி கல்மேல் கழூஉம் கணமலை நன்னாட இன்மை தழுவப்பட்டார்க்கு. இப்போ வழக்கம் போல் அந்த ஆடும் முன்னிலை விழி அதுக்கு போயிடலாமா? ரெண்டாவது அடியில் இருக்கிற தனிச்சொல்லிருந்து ஆரம்பிக்கிறோம். கரங்கு அருவி, கரங்குனா ஒலிக்கின்ற, அருவினா அந்த மலையிலிருந்து விழுகின்ற ஆறுகள். கல்மேல் கழூம் என்றால் அந்த அருவி நீர் வேகமாக பாய்ந்து கற்களின் மேல் பாகத்தை கழூம், கழூம்னா கழுவி சுத்தம் செய்வதற்கு இடமாகிய கணம் மலை நல் நாட என்றால் கூட்டமான மலைகளையுடைய சிறந்த நாட்டையுடைய பாண்டியனே. சரி, அவனை விழித்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஈற்றடி பாருங்க. இன்மை தழுவப்பட்டார்க்கு, இன்மைனா வறுமை, வறுமையால் தழுவப்பட்டார்க்கு, வறுமையால் தழுவப்பட்டவர்களுக்கு, அதாவது வறுமை சேர்ந்தவர்களுக்குன்னு வச்சுக்கலாம். என்ன ஆகும்? முதலடிக்கு வந்துடலாம். பிறந்த குலம் மாயும், அவர்கள் தோன்றிய நல்ல மரபின் நல்ல குலத்தினுடைய பெருமை அழியும். ஏன்? அவன் வறுமையாக இருக்கிறதுனால அவன் பசியின் காரணமாக பசி வந்திட பத்தும் பறந்து போகும்ட்டு மானம் வைக்கும் எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் போய் அவன் இழிவாக நடந்து கொள்வான். பிறந்த குலம் மாயும், பேராண்மை மாயும், பேராண்மை மாயும்னா பெரிய வலிமை அழிந்து போகும். அப்புறம் சிறந்த தம் கல்வியும் மாயும், அவர் நிறைய படிச்சிருப்பார், உயர்வான தங்களுடைய கல்வி சிறப்பும் அழியும் என்றவாறு. இந்த பாட்டில் என்னதான் சொல்கிறாங்க? பொருள் இல்லாது வறுமைப்பட்டவர்களுக்கு நற்குடி பிறப்பும் ஆண்மையும் கல்வியும் எல்லாம் பொருந்தி இருந்தாலும் அவை அவனுக்கு சிறப்பை தரமாட்டா என்பது இதனுடைய கருத்து. இது பெரும்பாலானவர்களுக்கு. ஆனால் சான்றோர்கள் எவ்வளவுதான் வறுமை இருந்தாலும் இவ்வாறெல்லாம் இழிவாக நடந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் இது பொதுவான ஒரு உலக வழக்கை சொல்லுகின்ற பாடலாகும் இது. சரி, இங்கே கழுவும்னு ஒரு அளவடை இருக்குது. அது கழுவும், அந்த கல்லின் மேல்பாகத்தை கழுவும் என்பது விகாரப்பட்டு கழுவும் அப்படின்னு அளவெடுத்திருக்கு. இது சொல்லிசை அளவிடையாகும்.